கொண்டிருக்கிறோம். அந்த நுட்பத்தின் செய்தி எப்படி அவருக்கு வந்து சேர்கிறது என்றால் ஒரு பாடல் மூலமாக வருகிறது. பாட படிக்க பயன் சொல்ல கோடாமல் வந்தும் குணமில்லை சீடா கேள், சித்திர தீபம் போல் சிந்தை தனை நிறுத்தி செட்ட சவம் போல திரி. அப்படி என்றால் ஒரு திரி எரிகிற போது அது காத்துல அப்படி இப்படி அலையும் இல்லையா? ஏன்னா அது ஒரே நிலையில எரியாது. ஒரு சின்னதாக காத்து அடிச்சா கூட அந்த காற்றின் அசைவினால வந்து தீபம் வந்து அப்படி இப்படி அசையும். அந்த அசைவு கூட இல்லாமல் இருந்தால்தான் உன்னுடைய மனநிலை அதை பாடலில் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த மனிதர்களை திருத்துவதற்காக என்னை அனுப்பினாயோ என்று இறைவனிடம் கேட்பதை போல் அந்த பாடலை எழுதியிருக்கிறார். அகம் என்பது மனம், புறம் என்பது வெளி உலகம். ஆக மனம் கருத்த நிலையிலேயே இருக்கும். இவர்களிடம் அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, கருணை இருக்காது, உயிரினங்களிடத்தில் இரக்கம் இருக்காது. இப்படிப்பட்ட இந்த அகத்தை கருத்த மனிதர்களை புறத்தில் திருத்துவதற்காக அவர்கள் அறிவு புகட்டி அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு ஞானம் என்ன என்பதை உணர்த்தி அவர்களுக்கு இறைவன் மேல் பக்தியை ஏற்படுத்தி அவர்களை சுத்த சன்மார்க்க சங்கத்தில் இணைத்து இகத்தில் பரத்தை நேசிக்கக்கூடிய தன்மையை அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும். அது எப்படி உருவாக்குவது? அதற்கு தான் வள்ளலார் காட்டுகிறார். அன்பு, அடக்கம், கருணை, ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது போன்ற நெறிகளில் மக்களை வாழ வைத்தால், மக்கள் புரிந்து இத்தனை நெறிகளிலும் மக்கள் வாழ்வாரானால் அவர்களுக்கு பரத்தினுடைய தன்மை, இறைவனுடைய தன்மை பூரணமாக நல்கும் என்று வள்ளலார் யோசிக்கிறார்.